கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் கரியோவான் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான மாபெரும் துடுப்பாட்டம் வடகிழக்கு 2026 இலங்கையின் மிகவும் பிரபல்யமான பாடசாலைகளுக்கு இடையிலான துடுப்பாட்ட போட்டிகளில் ஒன்றான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மற்றும் புனித கரியோவான் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க வடக்கின் போர் என்று அழைக்கப்படும் துடுப்பாட்ட போட்டி இம்மாதம் மார்ச் மாதம் 119வது முறையாக நடத்தப்பட உள்ளது. 119வது 3 நாள் போட்டி 2026 மார்ச் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 23வது மட்டுப்படுத்தப்பட்ட பந்துவீச்சுக்கான அதாவது 50 ஓவர் போட்டி 2026ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி அன்று புனித கரியோவான் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும். முதலாவது வடக்கின் போர் 1901ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இடம்பெற்ற 118 போட்டிகளில் புனித கரியோவான் கல்லூரி 39 போட்டிகளிலும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி 29 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. அத்துடன் 41 போட்டிகள் வெற்றி தோல்வி என்று நிறைவடைந்துள்ளது. மேலும் 7 போட்டிகளுக்கான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை என்பதுடன் ஒரு போட்டி இடையே கைவிடப்பட்டது. துடுப்பாட்டத்தையும் கால்பந்தாட்டத்தையும் யாழ்ப்பாணத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்தின பெருமை யாழ் மத்திய கல்லூரியை சார்ந்தது. மாபெரும் துடுப்பாட்ட தொடருக்கு இம்முறை அனுசரணையாளர்களாக ஈசாப்ட் பிரைவேட் யூனி மற்றும் யூனியன் அசூரன்ஸ், ஜெட்வின் ஹோட்டல், நோ லிமிட் மற்றும் அகரம் இன்ஸ்டிடியூஷன் டைரக்டர் மிஸ்டர் நிசாந்தன், ESK நாகரத்னம் அவர்கள் பெரும் பங்காற்றுகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய அனுசரணையை நாங்கள் வரவேற்று தொடர்ந்தும் அவர்களின் அனுசரணை எதிர்வரும் காலங்களிலும் இரு கல்லூரிகளுக்கும் இடையே நடைபெறும் இந்த பெருந்துடுப்பாட்ட தொடருக்கு இருக்க வேண்டும் என அவர்களிடம் மீண்டும் இனியமாக கேட்டுக்கொள்கிறோம். விளையாட்டு வீரர், பயிற்றுனர், பொறுப்பாசிரியர்கள் இவர்கள் சர்வதேச ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் செயற்படவும் விளையாட்டின் நேர்மை, புனிதத்துவம் என்பன போற்றப்படவும் பேணப்படவும் ஏற்ற விதமாக இவர்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதே நேரத்தில் விளையாட்டு மைதான ஒழுங்கு என்ற வகையில் மாணவர், ஆசிரியர், பழைய மாணவர், விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அவரவர் அனுமதிக்கப்படுவார். மதுபோதை அல்லது போதை வஸ்துக்கள் பாவனை உள்ள எவரும் விளையாட்டினை பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கல்லூரி சீருடையுடன் எந்த ஒரு மாணவனும் வீதிகளில் உலா வருதலோ அல்லது பணம் சேகரித்தலில் ஈடுபடுதலோ பாதுகாப்பு துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். போட்டி நடைபெறும் நாட்களில் மைதானத்தின் எல்லைக்கூட்டுக்குள் இரு கல்லூரி விளையாட்டு வீரர்கள், மத்தியஸ்தர், மாணவ தலைவர்கள், வைத்திய ஆலோசகர்கள் தவிர்த்த ஏனையோர் அனுமதிக்கப்பட மாட்டார். மீறுவோர் தண்டனைக்குரியவர்களாக கணிக்கப்படுவார்கள். இந்த விளையாட்டில் பாதுகாப்பினை மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உறுதி செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு இரு கல்லூரி சமூகத்தினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இரு கல்லூரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போட்டி நடுவர் ஆட்டத்தில் நியமிக்கப்படுவார். ஆகவே இந்த மாபெரும் வடக்கின் பெரும்போர் என்பது வெறும் கிரிக்கெட் போட்டி மாத்திரமல்ல. இது பாரம்பரியம், விளையாட்டு, உழைப்பு மற்றும் நூற்றாண்டு பழமையான வரலாற்றின் ஒரு கொண்டாட்டம். கிரிக்கெட் ஆர்வலர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் 119வது போட்டியை நேரில் காண்பதற்கு அழைக்கப்படுகின்றனர். அத்துடன் ஊடகங்களும் மிகையான ஆதரவை நல்க அன்புடன் அழைக்கிறோம். வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 119வது பெரும்போர் எதிர்வரும் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திலே அரங்கேற இருக்கின்றது. அன்றைய தினத்திலே யாழ் மாவட்டத்தில் கிரிக்கெட் ஆர்வலர்கள், யாழ் மாவட்டத்துக்கு வெளியே இருக்கின்ற கிரிக்கெட் ஆர்வலர்கள், அதே வேளையிலே இரு பாடசாலையினரும் பழைய மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே வந்து இந்த விளையாட்டை கண்டுகளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே வேளையிலே இந்த விளையாட்டு நேர்முகமாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாவித்து இந்த விளையாட்டை கண்டுகளிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே
இதற்கு அனுசரணை வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் அல்லது இரு பாடசாலைகளின் சார்பிலும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளையாட்டு என்பதற்கு அப்பால் அல்லது இந்த வடக்கின் பெரும்போர் என்பதற்கு அப்பால் இரு பாடசாலைகளினதும் நல்லுறவுகள் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உண்மையாகும். இந்த விளையாட்டுகளுக்கு என்று யாழ் மாவட்டத்திலே ஒரு தனியான இடம் இருக்கின்றது. அதாவது இந்த கிரிக்கெட்டை பொறுத்தளவிலே யாழ் மாவட்டத்திலே அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. அது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான வரைமுறைகள் இருக்கின்றன. அந்த வரைமுறைகள் எப்பொழுதும் காலங்காலமாக பேணப்பட்டு அது ஒழுங்காக நடைபெற்று வருகின்றது. அதை தொடர்ந்து தக்க வைப்பதிலே கல்லூரி சமூகங்கள் மட்டுமல்ல, யாழ் மாவட்டம் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என நாங்கள் அழைக்க விடுக்கிறோம். இந்த விளையாட்டை கண்டுகளிக்க வருகின்ற பெற்றோர், பார்வையாளர், மாணவர்கள் அனைவருக்கும் மைதானத்திற்குள் நுழைவதற்கான விதிமுறைகள் தொடர்பாக நாங்கள் கூற விரும்புகின்றோம். அதாவது திருவள்ளுவர் அரங்கத்திற்கு முன்பாக இருக்கின்ற வாயிலினூடாக பரியோவான் கல்லூரி பழைய மாணவர்களும் உள்ளே வர முடியும். அவர்களுடைய துச்சக்கர வண்டி பாதுகாப்பு மற்றும் வாகன பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் அதற்கு முன்னால் இருக்கின்ற பிரதேசத்திலே மாணவர்களாலே முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போல யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர்களும் யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களும் ட்ரிமர் மண்டபத்தை நோக்கி இருக்கின்ற வாயிலினூடாக உட்பிரவேசிக்க முடியும். அவர்களுக்கான வாகன பாதுகாப்பு ஒழுங்குகள் ட்ரிமர் மண்டப வளாகத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவை தவிர எந்த வாயிலினூடாகவும் மைதானத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அதாவது நீதிமன்ற வளாகத்தை நோக்கி இருக்கின்ற வாயிலினூடாக சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவிகள் மட்டும் அதனூடாக உட்பிரவேசிக்க முடியும். வேறு யாரும் அந்த வாசலினூடாக உட்பிரவேசிக்க முடியாது. மேம்படி மகளிர் கல்லூரி மாணவிகள் ட்ரிமர் மண்டபத்தை நோக்கி இருக்கிற வாசலின் வாயிலினூடாக பிரவேசிக்க முடியும். யாரும் மத்திய கல்லூரி அதிபரின் அனுமதியின்றி பாடசாலை வளாகத்தினுள்ளே உட்பிரவேசிக்க முடியாது என்பதை அனைவருக்கும் தாழ்மையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே பாடசாலை வளாகம் மற்றும் மைதானத்தில் இருக்கின்ற பொருட்களை பாதுகாப்பாக பயன்படுத்துமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்கள் நிறைவாக வெற்றிகரமாக நடைபெற இந்த போட்டிகள் நிறைவாக வெற்றிகரமாக நடைபெற இறையாசிரியையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு இரு பாடசாலை வீரர்களையும் நாங்கள் வாழ்த்தி சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றியை வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 119வது பெரும்போர் எதிர்வரும் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திலே அரங்கேற இருக்கின்றது. அந்த தினத்திலே யாழ் மாவட்டத்தில் கிரிக்கெட் ஆர்வலர்கள், யாழ் மாவட்டத்துக்கு வெளியே இருக்கின்ற கிரிக்கெட் ஆர்வலர்கள், அதே வேளையிலே இரு பாடசாலையினதும் பழைய மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் இங்கே வந்து இந்த விளையாட்டை கண்டுகளிக்குமாறு அனைவரோடு அழைக்கின்றோம். அதே வேளையிலே இந்த விளையாட்டு நேர்முகமாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பாவித்து இந்த விளையாட்டை கண்டுகளிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இதற்கு அனுசரணை வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் அல்லது இரு பாடசாலைகளின் சார்பிலும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளையாட்டு என்பதற்கு அப்பால் அல்லது இந்த வடக்கின் பெரும்போர் என்பதற்கு அப்பால் இரு பாடசாலைகளினதும் நல்லுறவுகள் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உண்மையாகும். இந்த விளையாட்டுகளுக்கு என்று யாழ் மாவட்டத்திலே ஒரு தனியான இடம் இருக்கின்றது. அதாவது இந்த கிரிக்கெட்டை பொறுத்தளவிலே யாழ் மாவட்டத்திலே அதற்கு ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. அது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான வரைமுறைகள் இருக்கின்றன. அந்த வரைமுறைகள் எப்பொழுதும் காலங்காலமாக பேணப்பட்டு அது ஒழுங்காக நடைபெற்று வருகின்றது. அதை தொடர்ந்து தக்க வைப்பதிலே கல்லூரி சமூகங்கள் மட்டுமல்ல, யாழ் மாவட்டம் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என நாங்கள் அழைக்க விடுக்கின்றோம். இந்த நாட்கள் நிறைவாக வெற்றிகரமாக நடைபெற இந்த போட்டிகள் நிறைவாக வெற்றிகரமாக நடைபெற இறையாசிரியையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு இரு பாடசாலை வீரர்களையும் நாங்கள் வாழ்த்தி சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றியை கூறுகிறோம்.